சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். குலதெய்வ கோவிலில் கட்டாயம் அனைவரும் ஏற்ற வேண்டிய 5 சக்தி வாய்ந்த தீபங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குலதெய்வ கோவிலுக்கு நம்ம வருஷத்தில் ஒரு தடவை கட்டாயம் போவோம். அப்படி போகும்போது கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த 5 வகையான சக்தி வாய்ந்த தீபங்கள் இது அனைத்துமே. இந்த தீபங்களில் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதற்கு ஏற்றாற் போல் உங்கள் வீட்டிலேருந்து விளக்கு, எண்ணெய் வகைகள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த எல்லையில் நீங்கள் தீபம் ஏற்றும்போது, குலதெய்வ கோவிலில் தீபம் ஏற்றும்போது கண்டிப்பாக குலதெய்வத்தின் அனுகிரகம், உங்கள் வேண்டுதல் விரைவில் நிறைவேறும். தேங்காய் தீபம் ஒரு ஒற்றை படையில் ஒரு 7 தேங்காய் இல்லை 5 தேங்காய் நீங்கள் வாங்கிட்டு போகணும். உங்கள் வீட்டிலேருந்தே வாங்கிட்டு போய் குலதெய்வ எல்லையில் உடைச்சி அதில் ஒரு தேங்காய் மூடியை மட்டும் அங்கே உள்ள பூசாரிகளுக்கோ இல்லை யாருக்காவது தானம் கொடுத்துட்டு ஒரு வாழை இலை விரித்து அது மேலே பச்சரிசி பரப்பி அதற்கு சந்தன குங்குமம் பொட்டு வைத்து அந்த தீபத்தை நெய் ஊற்றி பஞ்சுத்திரி, இரட்டை பஞ்சுத்திரி போட்டு அந்த தீபம் ஏற்ற வேண்டும். இவ்வாறு ஏற்றும்போது கண்டிப்பாக அந்த தெய்வத்தின் அனுகிரகம் இருக்கும். குலதெய்வம் கோபமாக இருக்குது, குலதெய்வத்தின் அனுகிரகம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயம் இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது குலதெய்வத்தின் அனுகிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வத்தின் கோபமும் குறையும். தேங்காய் தீபம் 11 தீபம் ஏற்றுவது சிறப்பு. இல்லைங்க, எங்கள் வீட்டில் 5 பேர் இருக்கோம், நாங்கள் 5 தீபம் ஏற்றலாமா அப்படின்னா தாராளமாக இந்த 5 தீபங்கள் ஏற்றலாம். 2வது வகையான தீபம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்ல அகன்ற மண் அகல் விளக்கு நீங்கள் வாங்கிட்டு போய் குலதெய்வ கோவிலில் நல்ல நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு ஏற்ற வேண்டும். இவ்வாறு செய்யும்போது நமக்கான தோஷங்கள், ஏதாவது ஒரு மன கஷ்டம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த மன கஷ்டம் குறையும். அதுலேயும் கிழக்கு நோக்கி நம்ம தீபம் ஏற்றும்போது நம்மளுடைய துன்பங்கள் குறையும். மேற்கு நோக்கி நம்ம தீபம் ஏற்றும்போது கடன் தொல்லையும் தோஷமும் நம்மை விட்டு விலகும். வடக்கு திசையில் தீபம் ஏற்றும்போது திருமண தடை, கல்வியில் தடை இவை அனைத்தும் விலகும். தெற்கு நோக்கி ஒருபோதும் நம் தீபம் ஏற்றக்கூடாது. 3வது வகையான தீபம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்னுடைய குலம் தலைத்து வாழ வேண்டும், என்னுடைய குல மக்கள் அனைவரும் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இழுப்பெண்ணெய் தீபம் குலதெய்வ எல்லையில் ஏற்ற வேண்டும். அதுவும் குலதெய்வ கோவிலுக்கு போகும்போதே இழுப்பெண்ணெய் எல்லாமே நீங்கள் வாங்கிட்டு போயிடணும். உங்கள் வீட்டிலேருந்தே எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் குலதெய்வ கோவிலுக்கு போய் உங்கள் குழந்தைங்க கையால் அந்த தீபம் ஏற்றி உள்ள கருவறையில் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க அப்படின்னு சொல்லி அந்த தீபத்தை கருவறையில் நீங்கள் கொஞ்சம் நேரம் எரிய விடும்போது கண்டிப்பாக நம்மளுடைய குலம் மென்மேலும் வளரும். குழந்தைகள் ரொம்பவே வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். 4வது பார்த்திங்கன்னா, ஒரு சிலருக்கு இந்த கிரகங்களின் தோஷம் இருக்கும். இப்போ சனி கிரகம் இருக்கு, அது இப்போ சனி பெயர்ச்சி 2.5 வருடத்திற்கான பெயர்ச்சி. இந்த 2.5 வருடமும் அஷ்டம சனியாக இருக்குது, விரயச்சனியாக இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம வீட்டில் அடுத்தடுத்து நிறைய செலவுகள் வரும். இது அனைத்துமே குறைப்பதற்கு நம்ம குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் போது இதே போல் அகன்ற புது மண் அகல் தீபம் அல்லது இரும்பு தீபம், இரும்புலேயே தீபம் மாதிரி இருக்கும், அது போன்ற இரும்பு தீபங்கள் வாங்கிட்டு போய் அந்த எல்லையில் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு நம்ம தீபம் ஏற்றும் போது கண்டிப்பாக நமக்கு இந்த சனியின் தோஷம் நம்மை விட்டு விலகும், சனியின் தாக்கம் குறையும். அது மட்டும் இல்லை, குலதெய்வ கோவிலுக்கு நல்லெண்ணெய் நம்ம தானமாக கொடுக்கும்போது சனியின் தாக்கம் குறைவதை கண் கூட நம்மளால் பார்க்க முடியும். 4வதாக கடன் பிரச்சனை எங்களை விட்டு விலக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க சாதாரண மண் அகல் விளக்கு, சாதாரண சின்ன சைஸ் மண் அகல் விளக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் வீட்டிலேயே நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு போய் அந்த எல்லையில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அந்த உங்கள் குலதெய்வ எல்லையில், அதாவது குலதெய்வத்தின் வெளியில் தரை இருக்கும் பார்த்தீங்களா, எந்த இடத்துல நீங்கள் விளக்கு ஏற்றணுமோ அந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணி தண்ணி தெளித்து கோலம் போட்டு கோலம் போட்டு அதன் மேல் தீபம் ஏற்றணும். சிகப்பு வண்ண திரி, இந்த 3 எண்ணெய்களில் நல்லெண்ணெயும் நீங்கள் பயன்படுத்தலாம், இழுப்பெண்ணெயும் பயன்படுத்தலாம், இல்லை நெய் உங்களால் வாங்க முடிஞ்சாலும் நெய் பயன்படுத்தி 7 தீபம் அல்லது 9 தீபம் நீங்கள் ஏற்றலாம். இது போல செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் கடன் பிரச்சனை உங்களை விட்டு விலகுவதை கண் கூட உங்களால் பார்க்க முடியும்.
5வது வகையான தீபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் குலதெய்வத்திற்கு தானமாக கொடுக்க வேண்டும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டிலேயே காமாட்சி விளக்கு, இல்லை பெரிய குத்து விளக்கு, ஏதாவது ஒரு விளக்கு வெள்ளி அல்லது பித்தளை அல்லது ஐம்பொன், இல்லை செம்பிலான் ஆன விளக்கு, இதை நீங்கள் வாங்கிட்டு போய் உங்கள் குழந்தைகளின் வாழ்க்கை சிறப்பாக இருக்க, காமாட்சி விளக்கு அப்படின்னா ஒற்றை தீபம் ஏற்றி விட்டு ஒரு மண்ணகல் விளக்கு நீங்கள் அந்த எல்லையில் ஏற்றணும். நீங்கள் குத்து விளக்கு வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜோடி விளக்காக தான் நீங்கள் வாங்கி கொண்டு போய் குலதெய்வ எல்லையில் கொடுக்கணும். இப்போ 2 குழந்தைங்க உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா 2 குத்து விளக்கு அந்த குழந்தைங்க கையால் அதை ஏற்றி நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு அந்த தீபத்தை ஏற்றி உங்கள் குலதெய்வத்தின் கருவறையை 3 முறை அல்லது 7 முறை வலம் வந்து அதற்கு பிறகு உங்கள் குழந்தைங்க கையால் அந்த தீபத்தை குலதெய்வத்தின் கருவறையில் அந்த தீபம் எரியிறதுக்கு கொடுத்துருங்க. இது போல் தானம் செய்யும்போது கண்டிப்பாக அந்த தீப சுடர் எப்படி நல்ல சுடர் விட்டு எரிகின்றதோ அதுபோல் குழந்தைகளின் வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்கும். இது வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை இந்த தீப தானத்தை நம்ம செய்தாலே போதும், குழந்தைகள் வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக அமையும். இந்த 5 தீப வகைகள் உங்கள் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை நீங்கள் கட்டாயம் அந்த எல்லையில் போய் ஏற்றும் போது குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது 100% நடக்கும். உங்களுக்கு உங்கள் குலதெய்வத்தை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா ஓம் என் குலதெய்வமே நமக அப்படிங்கிற கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.